எங்க ஒரு வயசான பாட்டி இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்களே, இத்தனை வருஷம் கூட இருந்தவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கவலையே படல. இவரு சின்ன வயசா இருந்தப்போ ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துட்டு இனிமேல் நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிட்டு கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே இவருக்கு ஒரு பையன் இருக்கு. அந்த பையனுக்கே வந்து பொண்ணெல்லாம் பிறந்திருக்கு. பேர பசங்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வயசுல போயிட்டு நான் ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்து எல்லாத்தையும் வந்து இவங்களோட பசங்களுக்கு தான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்வாரு. இப்ப அந்த வயசானவரோட பையனுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க, சொத்தெல்லாம் வேற அவங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்றீங்க, அப்ப நாங்களாம் யார் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச சொத்து, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்ப அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துருவாரு. இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இறந்து போனாங்களா பாட்டி, அவங்களோட ஆத்மா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பேத்திக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. ஆனா பேத்தி வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்றதுனால வந்து தாத்தா பயங்கரமா மிரட்டுவாரு. என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, மரியாதையா இவங்களை பாட்டின்னு கூப்பிடுன்னு சொல்வாரு. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாட்டி தான், அவங்களும் இறந்து போயிட்டாங்க, அவங்கள தவிர நான் வேற யாரையும் பாட்டியா கூப்பிட மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பா. அதுக்கு போட்டு பலார் நடிப்பாரு. இறந்து போனாங்களா அவங்களோட ஆத்மா வந்து பயங்கரமா அப்படியே கொந்தளிக்குது. எவ்வளவு தைரியம் தான் என் பேத்தியை போட்டு அடிப்பேன்ட்டு. இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்திருப்பாங்களா, அவங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட ஒரு காஸ்ட்லியான பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வேணா கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்போ வந்து அதையும் தூக்கி போட்டு உடச்சிருவா. அதனால அந்த தாத்தாக்கு ரொம்ப கோவம் வந்து இப்படி தள்ளி விடுவாரு. அந்த பொண்ணு போயிட்டு அந்த பாட்டியை வைக்கிறதுக்காக ஒரு சவப்பெட்டி வச்சிருப்பாங்களா, அதுல இடிச்சுட்டு கீழே விழுந்திருப்பா. விழுந்த உடனே வந்து இப்ப அந்த பாட்டியோட ஆத்மா அங்க சுத்திட்டு இருக்கோம்ல, அந்த பாட்டியோட ஆத்மா இப்ப இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிரும். எந்திரிச்சு நின்ன உடனே இப்படி முறைப்பா. அந்த முறைக்கிறத பார்த்தே அந்த தாத்தாலாம் பயந்து போயிடுவாரு. எவ்வளவு திமிர் இருந்தா நான் இறந்த உடனே இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்துட்டு என் பேத்தியை என் கண் முன்னாடியே அடிப்பா அப்படின்ட்டு இப்படி அடிக்கலான்ட்டு வருவாங்க. கரெக்டா அந்த பாட்டியோட ஆத்மாவும் அந்த பொண்ணோட உடம்பை விட்டு வெளியே வந்துரும். இப்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்து போன பொண்ணு தான். இவ்வளவு நேரம் பாட்டியோட ஆத்மா உள்ள இருந்ததுனால அப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருந்தா. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்த சுபாவம் மாதிரி அந்நியன் மாதிரியே மாறிடுவா. அடுத்துதான் அந்த பாட்டி வந்து பக்கத்துலயே ஒரு பலகை இருக்கும். அந்த பலகை எடுத்து அவங்களோட தலைக்கு மேல அவங்களே அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருவாங்க. அப்பதான் அவங்களுக்கே புரிய வரும், அதாச்சும் இந்த பொண்ணுக்கு எப்பயாவது அடிபட்டதுன்னா இல்ல அந்த பாட்டிக்கு எப்பயாச்சும் அடிபட்டதுன்னா மட்டும்தான் இவங்களால வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போக முடியுது. மத்த நேரத்துல எல்லாம் எந்த பொருளையும் தொடவும் முடியல, யார்கிட்ட பேசவும் முடியல, யாரோட உடம்புக்குள்ளேயும் போக முடியல. இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போக முடியுது அப்படின்றதுக்காக சும்மா சும்மா உள்ள போயிட்டு இந்த பொண்ணை தொலை பண்ணிக்கலாம் இல்ல. எப்போ தேவையோ எப்போ நம்ம உள்ள போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் மட்டும் இவங்க கூடவே இருந்துக்கிட்டு சமயம் பார்த்து உள்ள போயிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிடுறாங்க.